சிந்திக்க வேண்டாமா? நான் என்ன சொல்றேன், படிச்சவன் எந்த தொழிலுக்கு வர்றியோ அந்த தொழில நீ உண்மையா இருந்தேன்னு வச்சுக்க, ஊழல் எப்படிடா வரும் இந்தியாவுக்குள்ள? வெளிப்படையா கேட்கறீங்க. எல்லா அரசு அதிகாரியும் நான் தப்பு பண்ண மாட்டேன், நீ என்ன பண்ணுவ, இங்க இருந்து இன்னொரு ஊருக்கு மாத்துவியா, மாத்திக்கோன்னு எல்லாரும் சொல்லிட்டோம். எத்தனை பேரை மாத்துவான் அரசியல்வாதி? அப்பெல்லாம் மாவட்ட ஆட்சியில் இருந்தாங்க. காமராஜ் காலத்தில் திருநெல்வேலியில் பசுபதி இருந்தார். எங்கள் சங்க ரெட்டியார், இப்போ தமிழ்நாடு பூரா ரெட்டியார்கள் ஹோட்டல் வச்சுருக்காங்களே எங்கள் ஊர்லேருந்து ரெட்டியார்கள், அவங்களுக்கெல்லாம் தலைவர் பெரிய பண்ண சங்க ரெட்டியார், காங்கிரஸ்காரர். நாங்குநேரி எம்எல்ஏ. ரத்னா டாக்ஸன் ஒன்று இருக்குது, பாரதி டாக்ஸன் ஒன்று கட்டியிருக்காரு, பசுபதி கலெக்டர். ஒரு தேதி வச்சுங்களேன், இப்போ நாளைக்கு தான் காமராஜ் இறக்க வரார். வந்துட்டார் காமராஜர் இல்லை. கலெக்டர் என்ன பண்ணுறாரு, தியேட்டருக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன்ட்டார். போய் சோதிச்சார், பெயிண்ட் காயலை, வயரிங் சரியில்லை, மக்களுக்கு ஆபத்து இல்லைன்னு. காமராஜ் வந்து இறங்கியாச்சு. இந்த கட்சிக்காரன் போய் ஒருத்தன் கும்பிட்றான், என்னன்னு, கலெக்டர் லைசன்ஸ் தரலையா, சரி அப்போ நான் திறந்து வச்சிடுறேன், அவன் லைசன்ஸ் வந்த அப்புறம் நடத்திக்கங்க. மறுநாள் காலையில் என்ன பண்ணுறாரு, ஒரு முதலமைச்சர் கூப்பிட்டா மாவட்ட ஆட்சியாளர் ஓடி வந்துடுவான். இவர் அவர் வீட்டுக்கு போயிட்டார், மாவட்ட ஆட்சியாளர் வீட்டுக்கு. உள்ளே போகிறாரு, பசுபதி வெளியே வராரு. வணக்கம் வணக்கம் வணக்கம். இவர் கும்பிட்றாரு காமராஜ். ஐயாங்கிறாரு, ஐயாங்கிறாரு. வேணாம்னே, உங்களை எதுக்கு நாங்கள் படிக்க வச்சோம், நாங்கள் எதுக்கு ஜெயிலுக்கு போனோம், நீங்கள் படித்த பிள்ளைலாம் நேர்மையாக ஒழுக்கமாக இருக்கணும் தானே, உங்களை நம்பித்தானே ஜெயிலுக்கு போனேன், நீ அப்படித்தானே இருக்கையா. அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறாரு, உன்னை கும்பிடுது யானு தலைக்கு மேலே கையை தூக்கி கும்பிட்டான் யானு. பசுபதி அழுதுட்டாரு. அவர் கலெக்டர் ஒரு மாதிரி ஆகிட்டார். ஐயா அப்படி தான் இருக்கணும். அப்புறம் எங்கே அவர் மனசுக்குள்ள ஒரு சங்கடம் வந்துருமோன்னு, அம்மாவங்க கூப்பிடுங்க, பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும், உங்கள் வீட்டுக்காரர் மாதிரியே ஒரு நேர்மையான அந்த நாட்டுக்கு வேணும், இவன் ஆளாக்கிடணும் நீங்கள் என்ன அப்படின்ட்டு. அடுத்து அந்த அம்மாவுக்கு மனசுக்குள்ள கஷ்டம் இருக்குல்ல, சிஎம் இவர் ஏதோ பண்ணிட்டாருன்னு, ஒரு காப்பி கொடுங்களேன், காப்பி குடிச்சிட்டு போறேங்கிறார். புளிய இடறாதீங்க, நாங்கெல்லாம் தேக்குடா ஆரையும் பாப்போம். இது யாரு? அது நம்ம போய் ஆரம்பம். அப்படியா? சரி டீ சாப்பிடல. ஆஹா சூனா போனா, ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. பஞ்சாயத்து நடக்கட்டும், பஞ்சாயத்து நடக்கட்டும்.